ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்ஐசி ராஜா பேசுறேன். ஜீவன் லக்ஷ்யா ஆடியோ மெசேஜோட கன்டினியூஷன். ஏற்கனவே நான் ஜீவன் லக்ஷ்யா பத்தி பேசியிருந்தேன். அந்த ஆடியோ மெசேஜோட கன்டினியூஷனா இந்த மெசேஜ். ஓகே. இந்த பாலிசிய பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பு பேரண்ட்ஸுக்கு, பெனிஃபிட்ஸ் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிளுக்கு குழந்தையோட காலேஜ் ஃபண்டுக்கு ஒரு ரூ. 20,00,000 ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி இந்த பாலிசி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, தொடர்ந்து எல்ஐசில சேவ் பண்ணிட்டே வருவாங்க. மாசம் மாசம் இல்ல வருஷம் வருஷம் அந்த மாதிரி எல்ஐசில பணம் சேவ் பண்ணிட்டே வருவாங்க. கட்டிக்கிட்டே வருவாங்க. அதுக்கப்புறம் குழந்தையோட காலேஜ் ஏஜ் வரும்போது, அதாவது எக்ஸாம்பிளுக்கு குழந்தைக்கு சுமாரா ஒரு 19 வயசு வரும்போது, இந்த எல்ஐசிலேருந்து வரக்கூடிய மெச்சூரிட்டி வாங்கி குழந்தையோட காலேஜ் ஃபண்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது அசம்பாவிதத்தினால பேரண்ட் இல்லாம போனாவோ, இல்ல ஆக்சிடென்ட்னால பேரண்ட் இல்லாம போனாவோ, இல்ல ஆக்சிடென்ட்னால டிசேபிலிட்டி ஆனாவோ பேரண்ட்டுக்கு இந்த பாலிசிக்கு எந்த பணமும் கட்ட வேண்டியதில்லை. இந்த பாலிசிக்கு எந்த பணமும் கட்டாமயே கடைசியில குழந்தையோட காலேஜ் டைம்ல அந்த ரூ. 20,00,000 அளவுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட் குழந்தைக்கு கிடைச்சிருது. ஓகே. ஸோ பாலிசி எடுக்குறாங்க. பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு அந்த எல்ஐசிக்கு பணம் கட்டிட்டே வராங்க. கடைசியில அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க. இடையில ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கூட எல்ஐசிக்கு எந்த பணமும் கட்டத் தேவையில்லை. எல்ஐசிக்கு கட்ட வேண்டிய பணத்த எல்ஐசியே பார்த்துக்குது. கடைசியில குழந்தையோட காலேஜ் டைம்ல வரக்கூடிய மெச்சூரிட்டி குழந்தைங்களுக்கு குடுத்துர்றாங்க. ஓகே. அது இல்லாம இப்போ ஒரு கேள்வி வரும். இப்போ பேரண்ட் எதிர்பாராம இல்லாம போயிட்டாரு அப்டின்னா, இந்த எல்ஐசிக்கான பணத்த எல்ஐசி பாத்துக்கிறாங்க. குழந்தைக்கான ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுவா? பேரண்ட்ஸ் இல்லாத போது. அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பாலிசில ஆ எல்ஐசி கட்ட வேண்டிய பணத்தையும் எல்ஐசியே பாத்துக்குது. அது இல்லாம எல்ஐசி தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இந்த பாலிசி முடியிற வரைக்கும் தொடர்ந்து 10% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் 10% ஆஃப் சம் அஷ்யூர்ட் இந்த குழந்தைக்கு எல்ஐசி குடுத்துக்கிட்டே இருக்கும். பாலிசி முடியிற வரைக்கும். அத வச்சு இந்த குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸையும் கட்டிக்கலாம். அதாவது இந்த பாலிசி எடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் இந்த பாலிசி எடுக்குறாங்க. குழந்தைக்கு இந்த எல்ஐசில பணம் கட்டிக்கிட்டே வராங்க. குழந்தைக்கான ஸ்கூல் ஃபீஸையும் பேரண்ட்ஸே கட்டிக்கிறாங்க. கடைசியில சம் அஷ்யூர்டு, மெச்சூரிட்டி அப்புறம் சம் அஷ்யூர்டு, போனஸு, ஃபைனல் அடிஷனல் போனஸ் இதெல்லாம் சேர்த்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டா வாங்கி குழந்தையோட காலேஜ் ஃபண்டுக்கு பேரண்ட் கட்டிக்கிறாங்க. ஆ மிக அருமையா இருக்கு. இதுக்கு நடுவுல எதிர்பாராத விதமா ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா கூட, பேரண்ட் இல்லாம போனா கூட எல்ஐசிக்கான பணத்தையும் எல்ஐசியே பாத்துக்குது. அது இல்லாம குழந்தைக்கான ஸ்கூல் ஃபீஸுக்கான பணத்தையும் எல்ஐசியே பாத்துக்குது. மிக அருமையான ஒரு எல்ஐசி பிளானா இருக்குங்க. இத நம்ம கிரியேட் அண்ட் சேவ் மெத்தட்ன்னு சொல்றோம். அதாவது இந்த பாலிசி எடுத்துட்டாவே குழந்தைக்கு காலேஜ் எஜுகேஷனுக்கான ஃபண்டோ, இல்ல குழந்தையோட மேரேஜுக்கான ஃபண்டோ உறுதியாயிருதுங்க. பேரண்ட் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, இந்த குழந்தைக்கான ஃபண்ட் உறுதியா கிடைச்சிருது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மத்த மெத்தட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, சேவ் அண்ட் கிரியேட் மெத்தட்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் போஸ்ட் ஆஃபீஸ்ல பணம் போடுறாங்க, இல்ல பேங்க்ல பணம் போடுறாங்க, இல்ல வேற எங்கேயாவது பணம் போடுறாங்க அப்படின்னா கூட, சப்போஸ் இடைப்பட்ட காலத்துல பேரண்ட் இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா, என்ன ஆகும்னா, அந்த பேரண்ட் எவ்வளோ அதுவரைக்கும் பணம் கட்டியிருக்காங்களோ, அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான வட்டி மட்டும் தான் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் மேக்ஸிமம். ஆனா, இந்த பாலிசி ஜீவன் லக்ஷ்யா பொறுத்தவரைக்கும், பேரண்ட் இருந்தாலும் டிசையர்ட் அமௌண்ட் போனஸ், ஃபைனல் அடிஷனல் போனஸ் எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு பல்க்கான ஒரு அமௌண்ட்டா குழந்தையோட காலேஜ் ஃபண்டுக்கு, மேரேஜ்க்குலாம் கிடைக்குது. பேரண்ட்ஸ் இல்லைனாலும் அதே அளவு அமௌண்ட் குழந்தையோட மேரேஜ் ஃபண்டுக்காக கிடைக்குது. அது இல்லாம அடிஷனலா குழந்தையோட ஸ்கூல் ஃபீஸுக்கும் எல்ஐசியே பணம் குடுக்குது. மிக அருமையான ஒரு பாலிசி. இந்த பாலிசில நான் லிங்க்டு பிளான் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான் அப்படிங்கிறதுனால, முதல்ல நாம கட்டக்கூடிய பணத்துக்கு நமக்கு பாதுகாப்பு இருக்கு. நம்ம கட்டுற பணம் எந்த காரணத்த கொண்டும் குறையாது. 2வது கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியாவோட சாவரின் கேரண்டியும் இந்த பாலிசில இருக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு எல்ஐசியே திவாலானா கூட பாதுகாப்பு உண்டு. அந்த சாவரின் கேரண்டியும் மத்த நிறுவனங்கள்ல 5,00,000க்கு மட்டும் தான் இருக்கு. எல்ஐசில 100% சாவரின் கேரண்டி இருக்கு. அப்ப நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கும் பாதுகாப்பு. ஷேர் மார்க்கெட் இல்லாத பிளான், நான் லிங்க்டு பிளான் அப்படிங்கிறதுனால, நம்ம கட்டுற பணமும் குறையாது அப்படிங்கிறதுனால, மிக அருமையான ஒரு பிளான். அது இல்லாம பெனிஃபிட் குழந்தைங்களுக்கு, பாதுகாப்பு பேரண்ட்ஸ்க்கு. டாக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸாவும் கிடைக்குது. ஓகே. இந்த பாலிசில எப்பப்ப பணம் கட்டுறோம்? எவ்வளவு பணம் கட்டுறோம்? எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்? எப்பப்ப ரிட்டர்ன்ஸ் வரும்? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் டீட்டெயிலா தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய ஆடியோல நான் சொல்றேன்.
நான் நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு அந்த மாரி தொடர்ந்து வர ஆடியோக்கள்ல நான் வந்து சொல்றேன். இந்த பிளான பத்தி, ஜீவன் லக்ஷா பிளான பத்தி. தொடர்ந்து என்னோட இணைஞ்சிருங்க. என்னோட யூடியூப் சேனல் எல்ஐசி ராஜா அப்படின்னு பேரு. தேங்க் யூ. நான் ராஜா, எல்ஐசி.